நீங்கள் ஆர்ஆர்பி எல்பி சிபிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட் என்விரான்மெண்ட் டாப்பிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு மீனிங். சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் fuel causes the least pollution? எந்த எரிபொருள் மிக குறைந்த மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கோல், டீசல், சிஎன்ஜி, பெட்ரோல் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரி, டீசல், பெட்ரோல் இதெல்லாம் எரியறப்ப ரொம்ப அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு, என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடிய கேஸஸ்லாம் அதிகமாக வெளியேற்றப்படும். இதை நீங்கள் இது பண்ணும்போது யூஸ் பண்ணுறப்ப இதனால என்விரான்மெண்ட் ரொம்பவே என்னாகும், பாதிக்கும். ஆனால் இந்த சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மற்ற எரிபொருட்களை விட ரொம்ப சுத்தமானது. ஏன்னா இது எரியறப்ப ரொம்ப குறைஞ்ச அளவு தான் என்ன பண்ணும், உங்களுக்கு கேஸே லீக் ஆகும். அதனால இப்போ மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா பெரிய பெரிய நகரங்கள்ல, ஆட்டோஸ்ல இதில் எல்லாத்துல என்ன பண்றாங்க, சிஎன்ஜி கேஸை யூஸ் பண்றாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஸ்டோர்ஸ் த மோஸ்ட் கார்பன்? எந்த வகை காடுகள் அதிகபட்ச கார்பனை சேமித்து வைக்கின்றனன்னு கேட்குறாங்க. பொதுவாக காடுகள்லாம் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி கார்பனை சேமிக்கும். இதை கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மரங்கள்லாம் ரொம்ப அடர்த்தியாகவும் வருடம் ஃபுல்லா பசுமையாகவும் இருக்கும். அதனாலதான் இந்த வகை காடுகள்ல மற்ற காடுகளை விடவும் புல்வெளியெல்லாம் விடவும் ரொம்ப அதிகமான கார்பனை தனக்குள்ள சேர்த்து வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. இதை வந்து பூமியோட நுரையீரல்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, லங்ஸ் ஆஃப் த எர்த். நோட் பண்ணிக்கோங்க. அதனால என்ன பண்றோம், ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளூ பிளானட் ரெஃபர்ஸ் டு, நீலக்கோள் என்பது குறிப்பது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஜூபிட்டரா, இல்லை எர்த்தா, மார்ஸா, வீனஸா? நீங்க ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறப்போ ஒரு கோள் மட்டும் நல்ல நீல நிறத்துல ஜொலிக்கும். அதுக்கு ரீசன் அந்த கோளோட பரப்பளவுல கிட்டத்தட்ட 71% தண்ணியால தான் சூழப்பட்டிருக்கு. மற்ற கோளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மார்ஸ், செவ்வாய், இது வந்து சிவப்பா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா ரெட் பிளானட்னு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் பிளானட் என்னன்னு கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். வீனஸ், வெள்ளி, இது எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க. ஆனா இது நீல நிறம்னு சொன்னாலே அது நம்மளோட பூமி தான். ஏன்னா நம்ம பூமியில தான் என்ன பண்ணிருக்கு, 71% தண்ணீரால சூழப்பட்டிருக்கு. பேலன்ஸ் இருக்க 29% தான் எர்த்தோட ஸ்பேஸ்ல நம்ம இருக்கோம். வீனஸ் எர்த்தோட ட்வின், தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எர்த்ஸ் ட்வின். அண்டர் விச் ஆக்ட் வைல்ட் ஃபயர் ப்ரொடெக்டட் இன் இந்தியா? இந்தியாவில் காட்டுத்தீ எந்த சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நிறைய பேர் ஆப்ஷன் ஏ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்தியாவில் காடுகள் அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களை பாதுகாக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ரொம்ப முக்கியமான ஆக்ட், சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். 1972 இயர் பார்த்தீங்கன்னா. அப்போ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாமா. இந்த சட்டத்துக்கு கீழே தான் காட்டில் இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டும் இல்லாமல் காடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காட்டுத்தீ இது மாதிரியான நிகழ்வுகளை கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுது. இந்த சட்டத்தோட ஆண்டு இந்த 1972 என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் தனியாக என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம். விச் கண்ட்ரி எமிட்ஸ் த மோஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு குளோபலி? உலக அளவில் எந்த நாடு அதிக கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் குரோத் அப்புறம் நிலக்கரி பயன்படுத்துறது இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற விஷயம் சீனா தான். உலக அளவில் அதிகப்படியான CO2 கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுற நாடுகளில் சீனா தான் ஃபர்ஸ்டா இருக்கு. உலகத்தோட மொத்த குளோபல் எமிஷன்ல கிட்டத்தட்ட 30% மேல சீனா மட்டும்தான் வெளியேற்றுது இந்த CO2 கேஸை. அதுக்கு அடுத்துதான் என்ன பண்ணுது, அமெரிக்காவும் இந்தியாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டதுனால மோஸ்ட் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறது நம்ம சீனா தான். ஆப்ஷன் பி. விச் இயர் வாஸ் த கோயட்டோ புரோட்டோகால் இம்ப்ளிமெண்டட்? கோயட்டோ நெறிமுறை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். கவனிங்க,
கொயட்டோ புரோட்டோகால் அடாப்ட் பண்ணது கையெழுத்தானது பார்த்தீங்கன்னா 1997. இது வந்து அடாப்டட். கேள்வி ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றதுதான் கொஸ்டின். இந்த கொயட்டோ புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா முறைப்படி நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா February 16, 2005. இப்போ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்லாம் குறைக்கணும் அப்படின்றது தான் கொயட்டோ புரோட்டோகாலோட முக்கியமான நோக்கம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு கையெழுத்தானது அடாப்ட் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா 1997. எப்போ வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2005. ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் அஸ் அ செகண்டரி பொல்யூட்டன்ட். பின்வருவனவற்றில் ஒன்று இரண்டாம் நிலை மாசுபடுத்தியாக செயல்படுகிறது. அப்போ அது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன? ஒரு பொல்யூட்டன்ட் வந்து நேரடியாக ஒரு இடத்துல இருந்து வெளியேறாம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மற்ற வாயுக்களோட சேர்ந்து வினைபுரிஞ்சு உருவாகிறது தான் இந்த செகண்டரி பொல்யூட்டன்ட், இரண்டாம் நிலை மாசுபடுத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடுலாம் காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட சேர்ந்து இந்த நைட்ரிக் ஆசிட் HNO3 உருவாகுது. இதுதான் அமிலமலை ஆசிட் ரெயின் பெய்கிறதுக்கு காரணமா இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா வளிமண்டலத்துல கலக்கக்கூடியது தான். அப்போ இது எல்லாமே வராது. HNO3 நைட்ரிக் ஆக்சைடை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிரின்சிபல் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ். கழிவு மேலாண்மையில் முதல்வர் என்பது டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல உங்களுக்கு முதல்வர்னு வராது, கொள்கைன்னு வரும். கழிவு மேலாண்மை அதாவது இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உலக லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த 3R பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்றாங்க. சரி, அப்ப இந்த 3Rனா என்ன? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இப்போ ரெடியூஸ் அப்படின்னா கழிவுகள் உருவாகக்கூடியதை நம்ம குறைக்கணும். ரீயூஸ் அப்படின்னா ஒரு பொருளை திரும்ப திரும்ப பயன்படுத்தணும். ரீசைக்கிள்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின பொருளை மறுசுழற்சி செஞ்சு புதிய பொருளா மாற்றணும். இப்போ இந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயோகேஸ் இஸ் டேஷ். உயிர் வாயுவின் முக்கிய கூறுகள் டேஷ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. பயோகேஸ் இல்ல சாண எரிவாயு அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிர் வாயுல பல வாயுக்கள் கலந்துருக்கும். ஆனா அதுல ரொம்ப முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 50 to 75% வந்து வரைக்கும் உங்களுக்கு மீத்தேன் தான் இருக்கும். இதோட வேதியியல் வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா CH4. இந்த வாயு எரியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். பாரிஸ் ஒப்பந்தம் டேஷ் உடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது 2015 வருஷம் பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ் நகரத்துல நடந்த COP21 மாநாட்டுல உருவாக்கப்பட்டது. இதோட ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட சராசரி வெப்பநிலை குளோபல் டெம்பரேச்சரை 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழேயும் முடிஞ்சா 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு உள்ளேயும் கட்டுப்படுத்துறது தான். அதாவது புவி வெப்பமடைகிறதையும் அப்புறம் காலநிலை மாற்றம் இந்த கிளைமேட் சேஞ்சையும் எதிர்கொள்றது தான் இதோட முக்கியமான டார்கெட்டே. இப்போ கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி, climate change. Supersonic jets causes the depletion of ozone layer by releasing the gas. மீயொலி வேக ஜெட் விமானங்கள் வாயுக்களை வெளியிடுவதன் மூலம் ஓசோன் படல சிதைவை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன வாயு அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். பொதுவா இந்த ஓசோன் லேயரை வந்து டேமேஜ் பண்றது நமக்கு CFC.
குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர்சானிக் ஜெட்ஸ் பத்தி தான் கேட்கறாங்க. இந்த விமானங்கள்லாம் வளிமண்டலத்தோட மேலடுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல பறக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வாயுவை அதிகமா வெளியிடுது. எந்த இடத்துல பறக்குது? ஸ்ட்ரேட்டோஸ்பியர். என்ன வாயு வெளியிடும் பாத்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் வெளியிடும். ஆப்ஷன் ஏ. ஏன் நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா சூப்பர்சோனிக் ஜெட் விமானங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் வந்து அதிக வெப்பத்துல எரியிறப்ப காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு நைட்ரஜன் ஆக்சைடு இந்த NO அண்ட் NO2 உருவாக்குது. இந்த NO ஓசோன் கூட O3 கூட வினை புரிஞ்சு அதை ஆக்சிஜனா மாத்திடுது. இதனாலதான் ஓசோன் படலம் டிப்ளேஷன் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NO பிளஸ் இந்த NOவும் ஓசோன்ல இருக்கக்கூடிய அந்த O3யும் சேர்ந்து என்ன ஆகும்? வினை புரிஞ்சு NO2 பிளஸ் O2 அப்படின்னு தெரியும். Who are responsible to keep neighborhoods clean? சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது யாருன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா நிறைய பேர் அவசரத்துல தப்பு பண்ணுவாங்க. நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்கிறது யாரோட கடமை? அரசாங்கத்தோடதா இல்ல நம்மளோடதா? ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி முனிசிபல் கார்பரேஷன், நகராட்சி மட்டும். முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சிட்டிசன்ஸ் அண்ட் NGOs, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், குடிமக்கள், நகராட்சி இவங்களோடதா இல்ல ஒன்லி NGOs? தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடது மட்டுமா? ஒன்லி சிட்டிசன்ஸ் இல்ல குடிமக்களோடது மட்டுமா? இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முனிசிபல் கார்பரேஷன்ஸ், சிட்டிசன்ஸ் அண்ட் NGOs. ஏன் இந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நகராட்சி குப்பைகள் எல்லாம் அள்ளலாம், ஆனா குப்பை போடாம இருக்கிறது யாரு? நம்ம தான். இது சிட்டிசன்ஸோட கடமை. அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது NGOs உதவுறாங்க. எக்ஸாம்ஸ்ல ஒன்லி அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்தாலே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கிளீனா வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு கூட்டு முயற்சி, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் பாரத் மிஷன் கூட இதைதான் சொல்லுது. மக்கள் பங்களிப்பு இல்லாம எந்த மாற்றமுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு. வாட் டஸ் கார்பன் ஃபுட்பிரிண்ட் ரெஃபர் டு? கார்பன் தடம் என்பது எதை குறிக்கிறது? இதுதான் நம்ம கொஸ்டின். ஃபுட்பிரிண்ட் அப்படின்னா தடம்னு அர்த்தம். நாம ஒரு இடத்துல நடந்து போனா நம்ம கால் தடம் பதியிற மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையாலையும் இந்த உலகத்துல ஒரு தடம் பதியுது. அது என்ன தடம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. வெயிட் ஆஃப் கார்பன் கேஸ், கார்பன் வாயுவின் எடை. அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட்டட் பை எ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன், ஒரு நபர் இல்ல நிறுவனத்தால வெளியிடப்படக்கூடிய பசுமை இல்ல வாயுக்களோட அளவு. கோல் ரிசர்வ் மேப், நிலக்கரி இருப்பு வரைபடம். ரேட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஆற்றல் உற்பத்தியின் வீதம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட்டட் பை எ பர்சன் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுதான். ஏன் இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார் ஓட்டுறோம், ஏசி யூஸ் பண்றோம், ஒரு பொருளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த CO2 என்ன ஆகுது? CO2 அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸ் வளிமண்டலத்துல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால கலக்குது. நீங்க இன்னைக்கு 1 கிலோமீட்டர் பைக்ல போறீங்கன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு பெட்ரோல் எரிச்சு எவ்வளவு புகையை வெளியேற்றுறீங்களோ அதுதான் உங்களுடைய கார்பன் ஃபுட்பிரிண்ட், கார்பன் தடம் அப்படின்றது. இதை கணக்கிடுறப்போ முக்கியமா இந்த CO2 அளவு தான் அளவுகோலா வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் EIA? EIA என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த EIA அப்படின்னா என்ன? ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே என்விரான்மெண்டல் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆப்ஷன்ஸ் பாருங்க. என்விரான்மெண்டல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், எக்கலாஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஜென்சி, என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஏன் இது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புது ஃபேக்டரி கட்டுறாங்க, இல்ல ஒரு புது அணை இல்ல டேம் கட்டுறாங்க. அதனால அந்த ஊர் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத முன்னாடியே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆய்வோட பேர் தான் இந்த EIA, என்விரான்மெண்டல்
இம்பேக்ட் அசஸ்மெண்ட். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா இம்பேக்ட் அப்படின்றது பாதிப்பு, அசஸ்மெண்ட் அப்படின்றது மதிப்பீடு. அப்படின்னா என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பை மதிப்பீடு பண்றது. இந்த சைடு சுற்றுச்சூழல்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following statements about biogas is false? உயிரி வாயுவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேக்குறாங்க. இங்க 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 3 கரெக்ட், 1 மட்டும் தப்பு. ஏன்னா which of the following statements about biogas is false அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கேக்குறாங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு 3 கரெக்டா இருக்கும், 1 தப்பா இருக்கும். அப்பதான் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும் கரெக்டா. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் சூட்டபிள் கண்டெய்னர்ஸ். பயோகேஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும், அப்போ இது கரெக்ட் தான். ஆப்ஷன் சி பாருங்க. இட் பர்ன்ஸ் வித்தவுட் எமிட்டிங் ஸ்மோக். இது புகை இல்லாம எரியும். இதுவும் நல்ல விஷயம், இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி பாருங்க. இட் ஹேஸ் ஹை ஹீட்டிங் கெப்பாசிட்டி. இது அதிக வெப்ப திறனை கொண்டது. இதுவும் கரெக்ட் தான். இப்போ ஆப்ஷன் பி தான் ராங். இட் இஸ் நாட் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோகேஸ் அப்படின்றது ஒரு ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். விலங்குகளோட கழிவு, தாவர கழிவுகள்ல இருந்து நமக்கு உருவாகிறது தான் இந்த பயோகேஸ். இது தீர்ந்து போகாது. ஆனா ஆப்ஷன் பில இட் இஸ் நாட் அ ரெனியூவபிள் ரிசோர்ஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றது தான் தப்பா இருக்கு. பயோகேஸ் அப்படின்றது ரெனியூவபிள் ரிசோர்ஸ். which of the following is a biodegradable item? பின்வருவனவற்றில் எது மக்கும் தன்மையுள்ள பொருளாகும்னு கேக்குறாங்க. சரி, பயோடிகிரேடபிள் அப்படின்னா இயற்கை முறையில மண்ணோட மண்ணா மக்கி போகக்கூடிய பொருள்னு அர்த்தம். ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட், உணவு கழிவா, நைலான், இல்ல கிளாஸ் கண்ணாடியா, பேட்டரியா அப்படின்னு கேக்குறாங்க. இது கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் வேஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். ஏன் ஃபுட் வேஸ்ட் உணவு கழிவு அப்படின்னா இந்த பழத்தோல், காய்கறி கழிவுகள் எல்லா பாக்டீரியா அண்ட் பூஞ்சையால என்ன பண்ணுவோம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸால சிதைக்கப்பட்டு மண்ணுக்கு உரமா மாறிடும். ஆனா மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. நைலான் இது வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபைபர், இது மக்காது. அப்படின் போது இது என்ன ஆகாது, இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் கிடையாது. கிளாஸ் அண்ட் பேட்டரியும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மண்ணுல போய் மக்குறதுக்கு 100 வருஷங்கள் ஆகும், இல்லைன்னா மக்காமலே கூட போகும். அப்போ இதுவும் வராது. அதனால என்ன பண்றோம், ஃபுட் வேஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். which Indian state launched the Jal Jeevan Haryali Mission 2.0 in early 2025 to boost water conservation and afforestation? நீர் பாதுகாப்பு மற்றும் காடு வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக 2025 ஆண்டின் தொடக்கத்தில் ஜல் ஜீவன் ஹரியாலி மிஷன் 2.0 திட்டத்தை எந்த இந்திய மாநிலம் அறிமுகப்படுத்தியதுன்னு கேக்குறாங்க. இந்த ஜல் ஜீவன் ஹரியாலி மிஷன் அப்படின்ற பேரை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. இதோட 2.0 வருஷனை இப்போ ஒரு மாநிலம் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு பீகார் தான், ஆப்ஷன் பி. ஏன் பீகார்னா 2019 இந்த திட்டத்தை பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் தொடங்கி வச்சார். இப்போ 2025 ஸ்டார்டிங்ல இன்னும் அதிகப்படியான மரங்களை நடுறதுக்காகவும் நீர்நிலைகளை தூர்வாரத்துக்காகவும் இதோட 2வது கட்டம் வெர்ஷன் 2.0 அங்க அமல்படுத்தியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்ல ஹரியாலி அப்படின்னா பசுமை, ஜல் அப்படின்னா நீர், இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்ந்து வந்தாலே உங்க மைண்டுக்கு வர வேண்டியது பீகார் ஸ்டேட் தான். when was the first earth summit held? முதல்
புவி உச்சி மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. சுற்றுச்சூழல் வரலாற்றுல, அதாவது இந்த என்விரான்மெண்ட் ஹிஸ்டரியில இது வந்து ஒரு முக்கியமான மைல்கல். இதை பத்தி தெரிஞ்சுக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. 1992 ஆப்ஷன் பி. இந்த வருஷத்துல தான் பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரியோ அப்படின்ற இடத்துலதான் இந்த முதல் எர்த் சமிட் நடந்துச்சு. இதை ரியோ சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷம் 1992, மறக்காதீங்க. கொயட்டோ புரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு. கொயட்டோ நெறிமுறை இதனுடன் தொடர்புடையதுன்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கிளைமேட் சேஞ்ச். புவி வெப்பமடைகிறத குறைக்கிறதுக்காகவும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கொயட்டோ புரோட்டோகால். த மெயின் கோல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் டேஷ். நிலையான வளர்ச்சியின் முக்கிய குறிக்கோள் என்னன்றதான் கொஸ்டின். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது நமக்கு தேவையான வளங்களை எடுத்துக்கணும், அதே நேரத்துல வருங்கால சந்ததிக்கும் அதை விட்டு வைக்கணும். இதுதான் அந்த பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், பேலன்ஸ்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஆப்ஷன் சி. பயோடைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு டேஷ். பல்லுயிர் பெருக்கம் என்பது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்க. பிளான்ட் வெரைட்டி ஒன்லி, தாவர வகைகள் மட்டும், அனிமல் வெரைட்டி ஒன்லி, விலங்கு வகைகள் மற்றும், வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ், அனைத்து உயிரினங்களின் வகைகளும். ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா ஹியூமன் டைவர்சிட்டி ஒன்லி, மனித வேறுபாடுகள் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ அப்படின்னா உயிர், டைவர்சிட்டி அப்படின்னா பல்வேறு வகைகள், உயிரினங்களோட பல்வேறு வகைகள் அப்படின்றத இந்த பயோடைவர்சிட்டி. இந்த உலகத்துல தாவரங்கள் மட்டும் இல்ல, விலங்குகள் மட்டும் இல்ல, பாக்டீரியால இருந்து நீலத்திமிங்கலம் வரைக்கும், சின்ன செடியில இருந்து பெரிய ஆலமரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோட அந்த பலதரப்பட்ட வகைகளை தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் ஆப்ஷன் சி, வெரைட்டி ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யுஎன்எஃப்சிசி இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. யுஎன்எஃப்சிசிசி என்பதன் முழு வடிவம் என்ன அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். இப்போ இதுல இருக்கக்கூடிய லாஜிக் கவனிங்க. 1992 எர்த் சமிட் புவி உச்சி மாநாடு நடந்தப்போ உருவானதுதான் இந்த அமைப்பு யுஎன்எஃப்சிசிசி. உலகத்துல நடக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றத்தை எப்படி தடுக்கலாம்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இது எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூஎன் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ். ஐக்கிய நாடுகள் சபை. எஃப்ன்றது உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க். இந்த சி அப்படின்றது கன்வென்ஷன். இந்த ஃப்ரேம் ஒர்க்ன்றது கட்டமைப்பு. கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் இல்ல மாநாடுன்னு சொல்லுவாங்க. சிசி அப்படின்றது உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுதான். எக்ஸாம்ஸ்ல உங்களை குழப்பறதுக்காக ஃபண்டு அப்படின்னோ இல்ல ஃபோரம் அப்படின்னோ இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யுஎன்எஃப்சிசிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஜெர்மனில இருக்கக்கூடிய இந்த பான் நகரத்துல இருக்கு. இதையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் லிஸ்டட் இந்த ரெட் டேட்டா புக், சிவப்பு தரவு புத்தகத்தில் என்னென்ன பட்டியலிடப்பட்டுள்ளனன்னு கேக்குறாங்க. இந்த ரெட் டேட்டா புக்கை பராமரிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயுசிஎன். ஐயுசிஎன் அப்படின்றது இன்டர்நேஷனல்
யூனியன் ஃபார் கன்சர்வேஷன். அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இந்த உலகத்துல சில விலங்குகளும் தாவரங்களும் ரொம்ப வேகமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதாவது நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் சில வருஷங்கள்ல அந்த உயிரினமே இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை பட்டியலிடுறது தான் இந்த ரெட் டேட்டா புக்கோட ஒர்க்கு. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அழியிற நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை பிங்க் பேஜஸ்லயும், ஒரு உயிரினம் பாதுகாக்கப்பட்ட நிலைக்கு வந்துருச்சுன்னா அதை கிரீன் பேஜஸ் மூலமாகவும் குறிப்பாங்க. இதையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் சைலண்ட் ஸ்பிரிங்? சைலண்ட் ஸ்பிரிங் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்ற புக்கு 1962ல வெளிவந்திருக்கு. இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், பெஸ்டிசைட்ஸ், குறிப்பா இந்த DDT எப்படி பறவைகளுக்கும் இயற்கைக்கும் ஆபத்தை விளைவிக்குதுன்னு இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருக்காங்க. இயற்கை இவ்வளவு அமைதியா போறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்த அந்த சிறந்த பெண்மணி தான் ரேச்சல் கார்சன். ஆப்ஷன் சி. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் பத்தி சொன்னவர். இந்த கோர் அப்படின்றவர் அந்த இன்கன்வீனியன்ட் ட்ரூத் அப்படிங்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆவணப்படத்துக்கு பிரபலமானவர். ஆனா சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்னு சொன்னாலே உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டியது இந்த ரேச்சல் கார்சன் அப்படின்றவங்கள தான். When is எர்த் டே செலிப்ரேட்டட்? புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பிக்கு நடுவுல குழப்புவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 5th ஜூன் அப்படின்றது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். ஆனா நம்ம பூமியை சிறப்பிக்க கொண்டாடப்படுற இந்த எர்த் டே வர்றது April 22 தான். நமக்கு கேட்டிருக்கதும் எர்த் டே பத்தி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்றோம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு நேச்சுரலி கம்ஸ் இன்டு தி அட்மாஸ்பியர் ஃப்ரம் டேஷ். கார்பன் டை ஆக்சைடு இயற்கையாகவே வளிமண்டலத்திற்குள் வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது குளோபல் வார்மிங் தான். இதுக்கு முக்கிய காரணமும் இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2னால தான். ஃபேக்டரி மூலமா வெளியிடுற இந்த CO2 இதுக்கு முன்னாடி இயற்கையாகவே வளிமண்டலத்தில் CO2 எங்கிருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் தாவரங்கள்ல இருந்து வருதுன்னு நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா தாவரங்கள் நமக்கு தெரியும் CO2வை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தான் வெளியிடும். அப்போ பிளான்ட் growth வராது. இயற்கையாகவே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கார்பன் வாயுக்கள்லாம் வளிமண்டலத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வால்கானிக் எரப்ஷன் தான். எரிமலை வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வெடிக்கிறப்ப டன் கணக்கில் CO2வும் மற்ற கேஸும் இயற்கையாகவே காத்துல கலக்கும். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்கானிக் எரப்ஷன். ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was the pollution control board established in India? இந்தியாவில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீர் மாசுபாட்டை தடுக்கிறதுக்காக 1974 வருஷம் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட். இந்த சட்டத்துக்கு கீழே தான் அதே வருஷம் 1974 இந்த மத்திய கட்டுப்பாட்டு வாரியம் CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அமைச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
பி 1974. Why are marine algae important? கடல் பாசிகள் ஏன் முக்கியமானவன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபுட் உணவுக்காகவா, இல்லை ஃபார் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கா, இல்லை ஃபார் கிளீனிங் த ஓஷன் கடலில் சுத்தம் செய்யறதுக்கா, ஃபார் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆற்றலை சேமிக்கிறதுக்காகவா. இந்த கடல் பாசிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் கடல் செடிகள் மட்டும் கிடையாதுங்க. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த ஆக்சிஜன் தேவையில கிட்டத்தட்ட 50 to 80% வரைக்கும் இந்த கடல் பாசிகளும் கடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரினங்களும் இந்த ஃபைட்டோ பிளாங்டன் மூலமா தான் உற்பத்தி பண்ணுது. நாம உயிர் வாழ்றதுக்கு மரங்களை விட இந்த கடல் பாசிகளோட பங்கு ரொம்பவே அதிகம். இப்போ கரெக்டான ஆன்சர் பாருங்க, ஃபார் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷனுக்காக தான். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐபிசிசி. ஐபிசிசி என்பதன் முழு வடிவம் என்னன்னு கேக்குறாங்க. ஐபிசிசி அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இப்போ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கலாமா. இன்டர் கவர்மெண்டல் அப்படின்றது பல்வேறு நாட்டு அரசாங்கங்கள் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு குழுவை தான் என்னன்னு சொல்லுவாங்க, இன்டர் கவர்மெண்டல்னு சொல்லுவாங்க. Which organization uses the motto one earth one family one future? ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற குறிக்கோளை எந்த அமைப்பு பயன்படுத்துகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா G20 இந்தியா 2023. நம்ம இந்தியா தலைமை தாங்கினப்போ உலகத்துக்கே சொன்ன ஒரே தாரக மந்திரம் இதுதான், ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம். which is called the lungs of the earth. பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அமேசான் மலைக்காடுகளா, இல்லை ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இமயமலையா, டெசர்ட் பாலைவனமா, கோஸ்டல் ரீஜியன்ஸ் கடலோர பகுதிகளா. இதுல நமக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமேசான் ஃபாரஸ்ட். ஏன் இது லங்ஸ் ஆஃப் த எர்த்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? நம்ம நுரையீரல் எப்படி ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுதோ அதே மாதிரி இந்த அமேசான் காடுகள்ல உலகத்துக்கு தேவையான ஆக்சிஜன்ல சுமார் 20% இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அமேசான் காடுகள் தெற்கு அமெரிக்க கண்டத்துல இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பல்லுயிர் பெருக்க மண்டலம், அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். which was the first international agreement on climate change? பருவநிலை மாற்றம் குறித்த முதல் சர்வதேச ஒப்பந்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொயோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால், ரியோ டிக்ளரேஷன். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொயோட்டோ புரோட்டோகால் தான். இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா 1992 புவி உச்சி மாநாடு எர்த் சமிட் நடந்துச்சு. ஆனா கிரீன் ஹவுஸ் கேசஸ் வாயுக்களை குறைக்கிறதுல சட்டப்பூர்வமா கொண்டு வரப்பட்ட முதல் ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கொயோட்டோ புரோட்டோகால் தான். இது 1997 ஜப்பான்ல இருக்கக்கூடிய கொயோட்டோ நகர்ல உருவாக்கப்பட்டு 2005 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. 1997 என்ன பண்ணிருக்காங்க, கிரியேட் பண்ணிருக்காங்க. 2005 தான் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறதுக்கான முதல் ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓசோன் லேயர் சம்பந்தப்பட்டது கேட்டா, ஆனா இங்க நமக்கு கேட்டிருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் பத்தி கேட்டிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றோம், கொயோட்டோ புரோட்டோகாலை சூஸ் பண்ணிக்கிறோம். வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பார்க் லொகேட்டட்? இந்தியாவின் முதல் சூரிய பூங்கா எங்க அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு இதெல்லாம் இருக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குஜராத் தான். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த சரங்கா அப்படின்ற இடத்துலதான் 2012 இந்தியாவிலேயே முதல் சூரிய பூங்கா அமைக்கப்பட்டுச்சு. இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 2012. இது அப்போதைய ஆசியாவிலேயே மிகப்பெரிய சோலார் பூங்காக்கள்ல ஒன்னா இருந்துச்சு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல மிகப்பெரிய சோலார் பூங்கா லார்ஜஸ்ட் சோலார் பார்க்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
largest solar park அப்படின்னு கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பத்லா சோலார் பார்க். குழப்பிக்காதீங்க, முதல்னு கேட்டா குஜராத் ஃபர்ஸ்ட், இதே லார்ஜஸ்ட் மிகப்பெரியதுன்னு கேட்டாங்கன்னா அது ராஜஸ்தான். Who coined the term ecology? சூழலியல் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாருன்னு கேக்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் ஹெக்கல். 1866 வருஷம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த உயிரியலாளரான எர்னஸ்ட் ஹெக்கல் தான் இந்த எக்காலஜி அப்படின்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணியிருக்காரு. உயிரினங்களுக்கும் அதுக்கு அது வாழக்கூடிய சூழலுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி படிக்கிறது தான் இந்த சூழலியல். எக்ஸாம்ஸ் உங்களுக்கு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த மென்டல் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா இவர் தான் வந்து உங்களுக்கு மரபியலோட தந்தை. லின்னேயஸ் வகைப்பாட்டியலின் தந்தை. ஆனா எக்காலஜிக்கு அப்படின்னு கேட்டா நீங்க எர்னஸ்ட் ஹெக்கல் தான் சூஸ் பண்ணணும். The main objective of a biosphere reserve is உயிர்கோள காப்பகத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பான்ஷன் விவசாய விரிவாக்கத்துக்காகவா, இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில்மயமாக்கலுக்கா, எக்கோசிஸ்டம் கன்சர்வேஷன் சுற்றுச்சூழல் மண்டல பாதுகாப்பிற்காகவா, இல்ல அர்பனைசேஷன் நகரமயமாக்கலுக்கான்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எக்கோசிஸ்டம் கன்சர்வேஷன் தான். உயிர்கோள காப்பகம் அப்படின்றது தாவரங்கள் விலங்குகள் மட்டும் கிடையாது, அங்க வாழக்கூடிய மனிதர்களோட பாரம்பரிய வாழ்க்கையும் சேர்த்து பாத்துக்கிற ஒரு பகுதி தான் இது. இதோட முக்கியமான 3 நோக்கம்னு பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாப்பு, டெவலப்மெண்ட் மேம்பாடு, நெக்ஸ்ட் ஆராய்ச்சி, லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட். விவசாயமோ தொழிற்சாலையோ இல்ல நகரங்களை உருவாக்குறதோ இதோட நோக்கம் கிடையாது. அதனால மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், எலிமினேட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்தியால மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. அதுல முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி, பயோஸ்பியர் ரிசர்வ் தான். வருஷம் பாத்தீங்கன்னா 1986 இது பண்ணிருக்காங்க. இதையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. In IUCN Red List Critically Endangered means IUCN சிவப்பு பட்டியலில் மிகவும் அருகிவிட்ட இனம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுல இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஆப்ஷன் சி, அழிந்து போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இனம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லி சேஃப் ஸ்பீசிஸ் அப்படின்றது முழுக்க பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு இனம். எக்ஸ்டின் ஸ்பீசிஸ் அப்படின்றது அழிஞ்சிட்டு ஃபுல்லாவே அழிஞ்சு போன ஒரு இனம். ஹைலி அடாப்டிவ் ஸ்பீசிஸ்ன்றது அதிகமா தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இனம். இப்போ IUCN அப்படின்றது நமக்கு தெரியும், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ற ஒரு அமைப்பு. அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய உயிரினங்களை பட்டியலிடுவாங்க. அதுல வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா ஒரு உயிரினம் இன்னும் சில காலங்கள்ல அந்த உலகத்தை விட்டு அழிய போறதுக்கான ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த IUCN அமைப்பு சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கிளான் அப்படின்ற இடத்துல இருக்கு. இவங்க வெளியிடுற இந்த புத்தகத்துக்கு பேரு ரெட் டேட்டா புக். இதுல வந்து உங்களுக்கு அழிஞ்ச உயிரினங்கள், அழிய போற உயிரினங்கள்னு தனித்தனியா கலர் கோட் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குளோபல் வார்மிங் இஸ் மெயின்லி காஸ்ட் பை டேஷ். புவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை இல்ல வாயுக்கள், ஓசோன் லேயர், ஓசோன் படலம்,
டிஃபாரஸ்டேஷன், காடு அழிப்பு, மெரைன் பொல்யூஷன், கடல் மாசுபாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல CO2, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், CH4, நைட்ரஸ் ஆக்சைடு இது மாதிரியான வாயுக்கள்லாம் வளிமண்டலத்துல அதிகமாகிறப்ப அது சூரியனோட வெப்பத்தை திரும்ப விண்வெளிக்கு போக விடாம அப்படியே தேக்கி வச்சுக்குது. இதனாலதான் பூமியோட சராசரி வெப்பம் அதிகரிக்குது. இதையதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது பசுமை இல்ல விளைவு அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் எக்காலஜிக்கல் சக்சஷன், சூழலியல் தொடர் வளர்ச்சி என்றால் என்னன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ லைஃப் ஸ்டாக், புதிய கால்நடைகளை உருவாக்குறதா, இல்ல சேஞ்சஸ் இன் யூனிவர்சல் சிஸ்டம் ஓவர் டைம், காலப்போக்கில் ஒரு அமைப்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களா, இல்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்தோட விளைவுகளா, இல்ல சேஞ்சஸ் இன் வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களான்னு கேட்கறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேஞ்சஸ் இன் யூனிவர்சல் சிஸ்டம் ஓவர் டைம். அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்புறம் உயிரினங்களோட கட்டமைப்புல ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான மாற்றங்களை தான் நம்ம தொடர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா ஒண்ணுமே இல்லாத வெறும் ஒரு பாறையா இருக்கக்கூடிய நிலத்துல காலப்போக்கில் புற்கள்லாம் உருவாகி அப்புறம் அந்த புற்கள்லாம் புதர்களாகி அதை ஒரு அடர்ந்த காடா மாத்துது பாத்தீங்களா, அதுதான் இந்த எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்றது. அப்புறம் எக்ஸாம்ஸ்ல இன்னும் ஒரு சில விஷயங்களையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆரம்பத்துல வர்ற உயிரினங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த பயோனியர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள். முன்னாடி இனங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடைசியா நில சமூகத்துக்கு பேரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது எண்டிங் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஆசிட் ரெயின் இஸ் மெயின்லி காஸ்டு பை த எமிஷன் ஆஃப் டேஷ், அமிலமழை முக்கியமாக இதன் வெளியேற்றத்தால் ஏற்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, O2 ஆக்சிஜன், CH4 மீத்தேன். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு தான். இப்போ ஃபேக்டரிஸ்லையும் நம்ம வெஹிக்கிள்ஸ் இருந்தும் வெளியேறக்கூடிய இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் அப்புறம் நைட்ரோஜன் ஆக்சைடு NO வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோட வினைபுரிஞ்சு சல்ஃபியூரிக் அமிலமாகவும் நைட்ரிக் அமிலமாகவும் மாறுது. H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம். இப்போ இது மழையோட கலந்து வர்றப்பதான் அது நம்ம அமிலமலை அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இந்த SO2 கொடுக்காம நைட்ரஜன் டை ஆக்சைடும் கொடுக்கலாம் NO2 சொல்லி. இந்த அமிலமலை பெய்யுதுல, இந்த அமிலமலையோட pH வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 5.6 விட கம்மியா இருக்கும், less than 5.6. இதையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் பிளஸ் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாட்டரும் சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஆசிட் ரெயின் பெய்யுது. வாட் இஸ் த ட்ரோபோபாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரோபோபாஸ் என்றால் என்ன? நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய காற்று அடுக்குகள்ல ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுல இந்த ட்ரோபோபாஸ் அப்படின்றது எந்த 2 அடுக்குக்கு நடுவுல பிரியுதுன்னு வாங்க பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பவுண்டரி பிட்வீன் த ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ட்ரோபோஸ்பியர் இருக்கு, இங்க உங்களுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு ட்ரோபோஸ்பியர், இந்த பார்ட் ஃபுல்லா, இந்த பார்ட் உங்களுக்கு ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு என்ன பண்ணும், மேல போய்கிட்டே இருக்கும். இதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், பவுண்டரி பிட்வீன் த ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ரேட்டோஸ்பியர். நம்ம பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அடுக்குன்னு பாத்தீங்கன்னா அது ட்ரோபோஸ்பியர், அடி வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கிறது ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீ வளிமண்டலம்னு சொல்லுவாங்க. இந்த 2 அடுக்கையும் பிரிக்கக்கூடிய இந்த மெல்லிய எல்லை கோட்டுக்கு பேர் தான் ட்ரோபோஸ்பியரும் கிடையாது, ஸ்ட்ரேட்டோஸ்பியரும் கிடையாது. 2த்துக்கும் நடுவால
ட்ரோபோஸ்பியர்ல இருந்து ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மாறுது பாத்தீங்களா, அந்த எல்லை தான், இந்த எல்லை தான் என்ன சொல்றாங்க, ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் வெப்பநிலையோட மாற்றம் ஒரு முடிவுக்கு வந்து நிலை பெறும். இதை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த அடுக்கோட பேர்ல பாஸ்னு முடியுதோ அது அந்த அடுக்கோட மேல் எல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லிருக்காங்க, ட்ரோபோ பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப இந்த ட்ரோபோஸ்பியரோட மேல் எல்லை முடியக்கூடிய இடம் அதுதான் உங்களுக்கு ட்ரோபோ பாஸ். இப்ப அதே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரேட்டோ பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா, இது முடியக்கூடிய இந்த எல்லை இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரேட்டோ பாஸா இருக்கும். இந்த லாஜிக் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, கரெக்டா சூஸ் பண்ணிடுவீங்க. Which layer of the atmosphere is situated at the highest temperature? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு மிக அதிக வெப்பநிலையில் அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. நம்ம நிறைய பேர் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற அடுக்கு தான் வெப்பமா இருக்கும்னு தப்பா நினைப்போம். ஆனா இங்க லாஜிக் வேற. ட்ரோபோஸ்பியர் இது நம்ம இருக்கக்கூடிய அடுக்கு. இங்க மேல போக போக வெப்பநிலை குறையும். ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இங்க வந்து உங்களுக்கு ஓசோன் இருக்கிறதுனால கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். மீசோஸ்பியர் இதுதான் வளிமண்டலத்திலேயே கோல்டஸ்ட் அடுக்கு, ரொம்ப குளிர்ந்த பகுதி. தெர்மோஸ்பியர் பேர்லயே பாருங்க, தெர்மோ அப்படின்னா என்ன, வெப்பம்னு அர்த்தம். இங்க சூரிய கதிர்வீச்சு நேரடியா உள்வாங்கிறதுனால வெப்பநிலை வந்து 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். அதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த அடுக்குல தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும். இதுல தெர்மோஸ்பியர்ல. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இன் டோட்டல் இட்ஸ் வாட்டர்? பூமியின் மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. நிறைய பேர் பூமியில 71% தண்ணீரால ஆனது அப்படின்னா டேட்டா வச்சு சரி அப்படின்னு வேற ஆப்ஷன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. பூமியில இருக்கிற மொத்த தண்ணியில நாம ரெண்டா பிரிக்கலாம். எர்த்தோட வாட்டர், எர்த்ஸ் வாட்டர், ஒன்னு சால்ட் வாட்டர், இன்னொன்னு ஃப்ரெஷ் வாட்டர். இந்த சால்ட் வாட்டர் உப்பு நீர்ன்றது இதுதான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 97% உப்பு நீர் தான் நம்ம பூமியில இருக்கு. இது கடல்ல இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. ஃப்ரெஷ் வாட்டர் பாத்தீங்கன்னா நன்னீர். மிச்சம் இருக்கிற வெறும் 3% தான் நன்னீர். இந்த 3%லயும் கிளேசியர், பனிப்பாறைகள்லையும் கொஞ்சம் அதுல போயிடும். நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணின்னு பார்த்தா இதுல 3%க்கும் கம்மி தான். அப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரோட பர்சன்டேஜ் 3%. அப்போ ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிக்கலாமா? வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்? UNEPயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. UNEP ஐக்கிய மாநாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. பொதுவா யுனைடெட் நேஷன் அமைப்புகள்னு கேட்டாலே நம்ம நியூயார்க் இல்லைன்னா ஜெனீவாவை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த என்விரான்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்தாலே நீங்க ஒரு இடத்த மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும்னா நம்ம மரங்கள்லாம் வளர்க்கணும். இயற்கை நறுமணம், இப்ப வந்து நைரோபி அப்படின்றத நறுமணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஷார்ட்கட். ஏன்னா உங்களுக்கு வந்து UNEPயோட ஹெட் குவார்டர்ஸ் நைரோபில தான் இருக்கு. ஆப்ஷன் பி. இந்த UNEP ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1972. இது எங்க இருக்குன்னா கென்யா நாட்டோட தலைநகரான நைரோபில இருக்கு. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. நியூயார்க் இது யுனைடெட் நேஷன்ஸோட தலைமையகம். ஜெனீவா இங்கதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா WHO, WTO போன்ற அமைப்புகள்லாம் இங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் பாரிஸ் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவோட தலைமையகம் இங்கதான் இருக்கு.
நைரோபி வந்து உங்களுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கு, ஒரு முக்கியமான தலைநகரம். ஹூ ஸ்டார்டட் த மைத்தி மூமெண்ட்? மைத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேக்குறாங்க. இந்த மைத்தி அப்படின்ற வார்த்தைக்கு உத்தரகாண்ட் மொழியில தாயகம் இல்ல பெற்றோர் வீடுன்னு பேரு. தாயகம் அல்லது பெற்றோர் வீடு. இது வந்து ஒரு ரொம்ப அழகான உணர்வு பூர்வமான இயக்கங்க. இந்த இயக்கத்தின்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணும் அவங்க கணவரும் சேர்ந்து அவங்க வீட்டு வாசல்ல ஒரு செடியை நடணும். அந்த செடியை அந்த பெண்ணோட குடும்பத்தினர் தங்களோட மகள் போல வளர்க்கணும். இதுதான் இந்த இயக்கத்தோட அடிப்படை. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. சுந்தர்லால் பகுகுணா, இவர் வந்து புகழ்பெற்ற சிப்கோ மூமெண்ட்டை தொடங்கியவர். சிப்கோ மூமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேதா பட்கர், இவர் வந்து நர்மதா பச்சோ அந்தோலன், அதாவது நர்மதா பாதுகாப்பு இயக்கத்தை போராட்டத்தை வழி நடத்தினவர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நர்மதா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கல்யாண் சிங் ராவத், இவர் தான் 1994 உத்தரகாண்ட் மாநிலத்துல இந்த மைத்தி இயக்கத்தை ஆரம்பிச்சவர். அப்ப ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இயக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு முன்மாதிரியா பார்க்கப்படுது. வெறும் போராட்டம் மட்டும் இல்லாம அன்பால மரங்களை வளர்க்கறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஐபிசிசி ரிப்போர்ட்ஸ் ஆர் பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டேஷ். ஐபிசிசி அறிக்கைகள் முதன்மையாக கீழ்கண்டவற்றில் கவனம் செலுத்துகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஐபிசிசியோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஐபிசிசி அப்படின்றது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டினாவே பார்த்துருக்கோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதுலயே உங்களுக்கு பாதி பதில் இருக்கு. இது 1988 உலக வானிலை அமைப்பு WMO அண்ட் யுனைடெட் நேஷனோட சுற்றுச்சூழல் திட்டம் UNEP-ஆல உருவாக்கப்பட்டது. உலகம் வெப்பமயமாகிறது, அதாவது குளோபல் வார்மிங், அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிவியல் பூர்வமா ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கை வெளியிடுறது தான் இவங்களோட வேலை. இவங்க நேரடியா ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளோட முடிவுகளை இவங்க தொகுத்து சம்மரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட அறிக்கையை வச்சுதான் உலக நாடுகள் பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த மாதிரியான பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், இது WWF இல்லைன்னா IUCN பார்த்துப்பாங்க. மெரைன் லைஃப், இது கடல்சார் அமைப்புகள் பார்த்துப்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராம்சார் கன்வென்ஷன் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ராம்சார் மாநாடு இதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் ராம்சார் அப்படின்ன உடனே இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடம்னு நினைப்பாங்க. ஆனா இது ராம்சார் அப்படின்றது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். 1971 பிப்ரவரி 2 இங்க வந்து ஒரு சர்வதேச ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் எதை பத்தினதுன்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதுதான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்றது. ஈரநிலங்கள்ன்றது வெட்லேண்ட் கன்சர்வேஷன். ஆப்ஷன் பி அப்ப சூஸ் பண்ணிக்கலாமா? ஈரநிலங்கள் அப்படின்றது சதுப்பு நிலங்கள், ஏரிகள், இது எல்லாத்தையும் குறிக்கும். ஞாபகத்துல நீங்க வச்சுக்கிறது என்னன்னா, பிப்ரவரி 2 1971 தான் இந்த ராம்சார் கன்வென்ஷன் உருவாக்கியிருக்காங்க. வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டேயும் உங்களுக்கு வந்து பிப்ரவரி 2 தான். வேர்ல்ட் வெட்லேண்ட்ஸ் டே பிப்ரவரி 2. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிச்சாவரம், பள்ளிக்கரணை இதெல்லாம் கூட இந்த ராம்சார் பட்டியலில் இருக்கு. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் மறக்காது. When is World Environment Day celebrated every year by UNEP? ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் தினம் UNEP-ஆல் எப்போது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இது 1972 நடந்த ஸ்டாக்ஹோம் மாநாட்டுக்கு பிறகுதான் முடிவெடுக்கப்பட்டுச்சு. உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த நாள் நாம கொண்டாடுறோம். இப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸை பாருங்க.
2nd February அப்படின்றது வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. இப்பதான் பார்த்தோம். வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே. 22nd ஏப்ரல் அப்படின்றது இது எர்த் டே. 16th செப்டம்பர்ன்றது வேர்ல்டு ஓசோன் டே. ஜூன் இதுதான் நம்ம வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 5th ஜூன். According to IPCC, what is the acceptable limit of global temperature rise by 2100 to avoid catastrophic impacts? IPCC-யின் படி பேரழிவு தரும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு 2100வது ஆண்டிற்குள் உலக வெப்பநிலை உயர்வின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம், IPCC தான் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தை விட, அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ், நம்ம ரொம்ப அதிகமாக வெப்பநிலையை உயர விடக்கூடாது. ஏன் இந்த லிமிட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பனிப்பாறைகள்லாம் உருகி கடல் மட்டம் உயர்ந்துடும், பல தீவுகள்லாம் காணாம போயிடும். இதனால விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் ரைஸை 1.5 டிகிரிக்குள்ளே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சேஃப் லிமிட் ஆர் அக்செப்டபிள் லிமிட். சேஃப் லிமிட் ஆர் அக்செப்டபிள் லிமிட். ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் பில தான் 1.5 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்ஸ்ல 2 டிகிரி செல்சியஸ் கூட உங்களுக்கு ஆப்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அக்செப்டபிள் லிமிட், சேஃப் லிமிட் அப்படின்னு கொடுத்து அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், 1.5 டிகிரி செல்சியஸ் தான் சூஸ் பண்ணணும். விச் இஸ் த மெயின் இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸ்? பருவநிலை மாற்ற பேச்சுவார்த்தைகளுக்கான பிரதான சர்வதேச மன்றம் எதுன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் ஐபிசிசின்னு நினைப்பீங்க, ஆனால் ஐபிசிசி ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிற மன்றம்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் யுஎன்எஃப்சிசிசி தான். ஆப்ஷன் ஏ. யுஎன்எஃப்சிசிசின்றது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த பான் அப்படின்ற இடத்துல இருக்கு. புகழ்பெற்ற பாரிஸ் அக்ரிமெண்ட் இதோட ஒரு பகுதி தான். வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இன் த அட்மாஸ்பியர்? வளிமண்டலத்தில் உள்ள ஜெட் ஸ்ட்ரீம்கள் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. வளிமண்டலத்தோட மேல அடுக்கல, ட்ரோபோஸ்பியருக்கு மேல, இங்கதான் வந்து உங்களுக்கு ட்ரோபோஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ரொம்ப வேகமா வீசக்கூடிய அந்த காற்றோட்டத்தை தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் பாருங்க, இங்கிட்ட ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து, சவுத்து. உங்களுக்கு வெஸ்ட் சைடு டு ஈஸ்ட் சைடு, மேற்கு டு கிழக்கு, கிழக்கு நோக்கி தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு வீசும். டைரக்ஷன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். இதோட வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் டு 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபாஸ்ட் கரண்ட்ஸ் ஆஃப் ஏர் தட் மூவ் அட் ஹை ஆல்டிடியூட்ஸ். இன் விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் டஸ் த அரோரா போரியாலிஸ் அக்வயர்? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் வடதுருவ ஒளி ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்பியர், ஆப்ஷன் டி. ஏன் இங்க தெர்மோஸ்பியர்ல இது நடக்குதுன்னு தெரியுமா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களோட மோதுறப்பதான் இந்த அழகான அரோரா போரியாலிஸ் அப்படின்ற வடதுருவ ஒளி ஏற்படுது. இந்த தெர்மோஸ்பியர்ல தான் அயனோஸ்பியர் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அயனிகள் தான் ரேடியோ அலைகளை பூமிக்கு திருப்ப அனுப்புது. அதே மாதிரி
இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸும் இதே அடுக்குல தான், தெர்மோஸ்பியர்ல தான் இருக்கு. அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் which two states? அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் எந்த 2 மாநிலங்களில் பரவி உள்ளதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு அண்ட் கேரளா. இதை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அகத்தியமலை அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட, அதாவது இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் தெற்கு பகுதியில இருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களும் கேரளாவோட திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களும் இந்த காப்பகத்துல தான் வருது. இது 2016ல யுனெஸ்கோவோட உலக உயிர்கோள காப்பகங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்ஸ்ல எந்த வருஷம் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துச்சுன்னு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which was the first Indian biosphere reserve recognized by UNESCO? யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் இந்திய உயிர்கோள காப்பகம் எதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீலகிரி தான். இதை நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல முதல்ல 1986ல உருவாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் தான் இந்த நீலகிரி, 1986. ஆனா யுனெஸ்கோ இதுக்கான அங்கீகாரத்தை 2000ல தான் கொடுத்திருக்காங்க. யுனெஸ்கோவோட அங்கீகாரம் 2000ல தான் கிடைச்சிருக்கு. இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் உள்ளரிக்கையும் பரவி இருக்கு இந்த நீலகிரி. Which of the following is the best method for disposal of biodegradable waste? மட்கும் கழிவுகளை அகற்றுவதற்கு பின்வருவனத்தில் சிறந்த முறை எதுன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்சினரேஷன் அப்படின்றது எரித்து சாம்பலாக்குறத குறிக்கும், கம்போஸ்டிங் அப்படின்றது உரமாக்குறது, லேண்ட்ஃபில்லிங்ன்றது நிலத்துல நிரப்புறது, ஓபன் டம்பிங் அப்படின்றது திறந்த வெளியில கொட்டுறது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்போஸ்டிங், உரமாக்குதல் தான். ஏன் இது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட்ன்றது காய்கறி கழிவுகள், இலைத்தழைகள்னு இயற்கையாகவே மக்கக்கூடியதா இருக்கும். இதை நீங்க இன்சினரேஷன், அதாவது எரித்து சாம்பலாக்குனீங்கன்னா காற்று மாசுபாடு ஏற்படும். லேண்ட் ஃபில்லிங் பண்ணீங்கன்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படலாம், சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த கம்போஸ்டிங், உரமாக்குற கூடிய முறையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது இயற்கை உரமா மாறி மண்ணுக்கே திரும்ப சத்துக்களை கொடுக்கும். இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி டைப் மெத்தட். Which gas is commonly produced in landfills? குப்பை கிடங்குகளில் பொதுவாக எந்த வாயு உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மீத்தேன். மீத்தேன் கேஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த லேண்ட்ஃபில்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உருவாகும். ஏன் இந்த மீத்தேன் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குப்பை கிடங்குகள்ல இருக்கக்கூடிய மக்கக்கூடிய கழிவுகளை காற்றே இல்லாத இடத்துல அதை என்ன சொல்றாங்கன்னா அப்படி உருவாக்குறத அனரோபிக் கண்டிஷன் சொல்றாங்க. அந்த குப்பை கிடங்குல இருக்கக்கூடிய மக்கக்கூடிய கழிவுகள் காற்றே இல்லாத இடத்துல சிதைவடையும் போதுதான் இந்த மீத்தேன் கேஸ் உருவாகுது. இது உங்களுக்கு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். புவி வெப்பமடைகிறதுக்கு இந்த குளோபல் வார்மிங்க்கு இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. மீத்தேனோட கெமிக்கல் வேதியியல் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த CH4. இதையும் எக்ஸாம்ல கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரீன் ஹவுஸ் கேஸ் இது வரும். குளோபல் வார்மிங்க்கு இதுவும் ரீசனா இருக்கு. Who is the chairman of the National Board for Wildlife? தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரைம் மினிஸ்டர். ஏன் இந்த கேள்வியில நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வனவிலங்கு வாரியம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஃபாரஸ்ட் மினிஸ்டரை போய் சூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இங்க தப்பு. NBWL, நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்.
அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. இதோட தலைவரா இருக்கிறது எப்பவுமே இந்திய பிரதமரா தான் இருப்பாரு. அப்போ வனத்துறை அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்னவா இருப்பாரு? அவர் இந்த வாரியத்தோட துணை தலைவர், வைஸ் சேர்மனா இருப்பாரு. இதனாலதான் என்ன பண்றோம், பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். Which method is most suitable for hazardous waste disposal? அபாயகரமான கழிவுகளை அகற்றுவதற்கு எந்த முறை மிகவும் பொருத்தமானதுன்னு கேக்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓப்பன் டம்பிங் திறந்த வெளியில கொட்டணுமா, இல்ல லேண்ட் ஃபில்லிங் நிலத்துல பரப்பணுமா, இல்ல டீப்பல் இன்ஜெக்ஷன் ஆழ்துளை கிணறு மூலம் செலுத்தணுமா, கம்போஸ்டிங் இல்ல உரமாக்கணுமான்னு 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டீப்பல் இன்ஜெக்ஷன் தான். ஏன் இந்த முறை அபாயகரமான கழிவுகளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அபாயகரமான கழிவுகள்னாலே அதுல என்ன இருக்கும், நச்சுத்தன்மை அதிகமா இருக்கும். அதை சாதாரணமா நிலப்பரப்புல கொட்ட முடியாது. டீப்பில் இன்ஜெக்ஷன் முறையில நிலத்தடி நீர்மட்டத்துக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கக்கூடிய பாறை அடுக்குகளுக்கு இடையில இந்த திரவ கழிவுகள் செலுத்தினாதான் அதனால மேலோட்டமான குடிநீர் ஆதாரங்கள்லாம் பாதிக்கப்படாம இருக்கும். மற்ற முறையான இந்த கம்போஸ்டிங் இல்ல ஓப்பன் டம்பிங்லாம் இந்த அபாயகரமான கழிவுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றோம், டீப்பில் இன்ஜெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்றோம். வெர்மி கம்போஸ்டிங் யூசஸ் விச் ஆர்கானிசம் ஃபார் வேஸ்ட் டீகம்போசிஷன்? மண்புழு உரமாக்கல் முறையில் கழிவுகளை மக்கச் செய்வதற்கு எந்த உயிரினம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொஸ்டின்ல இருக்கு. வெர்மி அப்படின்னு சொன்னா அப்படின்னால அது மண்புழுன்னு அர்த்தம். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்வார்ம்ஸ், மண்புழு. மண்புழுக்கள்ன்றது உழவனின் நண்பன் அப்படின்னு நமக்கு தெரியும். இது கழிவுகளை சீக்கிரமா மக்க வச்சு தரமான இயற்கை உரமா மாத்துது. Which type of waste can be recycled easily? எந்த வகையான கழிவுகளை எளிதில் மறுசுழற்சி செய்ய முடியும்னு கேக்குறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், மட்க வைப்போம். ஆனா இந்த பிளாஸ்டிக் அப்புறம் இந்த உலோகங்களை தான் தொழிற்சாலைக்கு கொண்டு போய் நம்ம ரீசைக்கிள் பண்ணி திரும்ப என்ன பண்ணுவோம், ரீயூஸ் பண்ணுவோம். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், கிளாஸ் அண்ட் மெட்டல்ஸ். இதுதான் உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணக்கூடியது, மறுசுழற்சி செஞ்சு யூஸ் பண்ணக்கூடியது. Which color pen is used for biodegradable waste in India? இந்தியாவில் மட்கும் கழிவுகளுக்கு எந்த நிற தொட்டி பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன கலர் யூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் பி, கிரீன் கலரை பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மட்கும் கழிவுகளுக்கு யூஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ மட்காத கழிவுகளுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவீங்க. மட்காத பிளாஸ்டிக் கழிவுகள். Which article of the Indian Constitution deals with the protection and improvement of the environment? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு குறித்து கூறுகிறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 48A. ஆனா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் 51AG கூட சுற்றுச்சூழலை பத்தி தான் பேசுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் மார்க் மிஸ் ஆகாது. ஆர்டிகல் 48A இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்தோட கடமை, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். காடுகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கிறது அரசோட பொறுப்புன்னு சொல்லுது. இது 1976ல நோட் பண்ணிச்சுக்கோங்க, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். 1976ல 42nd அமெண்ட்மெண்ட், 42வது திருத்த சட்டம் மூலமா சேர்க்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 51AGன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது குடிமக்களாகிய நம்மளோட கடமை, இயற்கையை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்புன்னு சொல்லுது. சரி, மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆர்டிகல் 21 இது வாழ்வுரிமை, ரைட் ஆஃப் லைஃப். இதையும் சுற்றுச்சூழலோட லிங்க் பண்ணலாம், ஆனா நேரடியான பிரிவு கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ வராது, அந்த ஆப்ஷன் பியும் வராது. ஆர்டிகல் 32 பாத்தீங்கன்னா இது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்.
இந்த ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மான்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which article of the Indian Constitution grants every citizen the fundamental right to live in a healthy environment? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கான அடிப்படை உரிமையை வழங்குகிறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 21. நம்ம எல்லாரும் ஆர்டிகல் 21ன்றது ரைட் டு லைஃப் அப்படின்னு மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனா உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு வெறும் மூச்சு மட்டும் பத்தாது, அவன் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சுத்தமான சுற்றுச்சூழலும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அப்படின்றது ஆர்டிகல் 21 கீழே வர்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். சரி, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் வராதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதுலதான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆர்டிகல் 14 பாத்தீங்கன்னா இது வந்து சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நேரடியா தொடர்பு கிடையாது, அதனால ஆர்டிகல் 14 வராது. ஆர்டிகல் 19 பாத்தீங்கன்னா இது சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். நம்ம பேசுறதுக்கான உரிமை, சங்கம் அமைக்கிறதுக்கான உரிமையை பத்தி பேசக்கூடியதா இந்த ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 51A பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், இது நம்மளோட கடமை, உரிமை கிடையாது. எக்ஸாம்ஸ்ல ரைட்டுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 21 சூஸ் பண்ணுங்க. இல்ல டியூட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A சூஸ் பண்ணுங்க. Under which article is it the fundamental duty of every citizen to protect the natural environment? எந்த பிரிவின் கீழ் இயற்கை சூழலை பாதுகாப்பது ஒரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும் சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 51AG. நம்ம அரசியலமைப்புல பார்ட் 4A இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மொத்தம் 11 கடமைகள் இருக்கு. அதுல 7வதா இருக்கிறது தான் இந்த ஜி பிரிவு. இதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், அப்புறம் வனவிலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 48A இது வந்து அரசாங்கத்தோட வேலை. ஆர்டிகல் 21 பாத்தீங்கன்னா இது நம்மளோட உயிர் வாழக்கூடிய உரிமை பத்தி பேசக்கூடியது. ஆர்டிகல் 51AG தான் நம்மளோட கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி பேசுது. அதனால என்ன பண்றோம், ஆப்ஷன் B சூஸ் பண்ணிக்கிறோம். When did the Montreal Protocol come into effect? மான்ட்ரியல் நெறிமுறை எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1 ஜனவரி 1989. இங்கதான் நீங்க கவனிக்கணும், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் வந்து பாத்தீங்கன்னா சைன்டு 16th September 1987. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், செப்டம்பர் 16 ஓசோன் வேர்ல்டு ஓசோன் டேவா கொண்டாடுறோம். ஆனா இது வந்து அமலுக்கு வந்தது, அதாவது நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா கேம் இன்டு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 1989. சைன்டுன்னு கேட்டாங்கன்னா தான் உங்களுக்கு 16th September 1987 கேம் இன்டு எஃபெக்ட். நடைமுறைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1 ஜனவரி 1989. ஆப்ஷன் பி அதனாலதான் சூஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு சைன்டுன்னு கேட்டிருக்காங்களா இல்ல கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கையெழுத்தானதுக்கும் நடைமுறைக்கு வந்ததுக்கும் மாறி மாறி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க மாத்தி ஆன்சர் போட்டுறாம இருக்கணும். For what purpose was the felling of trees in the Kanch Kahibowli area of Telangana recently carried out? தெலுங்கானாவின் காஞ்ச் கசிபவுலி பகுதியில் சமீபத்தில் மரங்கள் வெட்டப்பட்டதன் நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, for the development of IT infrastructure. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய
இந்த கச்சிபவுலினாலே நமக்கு ஐடி காரிடார் தான் ஞாபகத்துக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய ஐடி பார்க்கு, அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டது பெரிய நியூஸ் ஆச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நகரமயமாக்கல், அர்பனைசேஷன், அப்புறம் என்விரான்மெண்ட் பாதிப்புக்கு ஒரு உதாரணமா இதை சொல்லலாம். சரி, இப்போ வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், இதுல வந்து வாட்டர் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா மரங்களை நடுவாங்களே தவிர வெட்ட மாட்டாங்க. அதனால ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எக்ஸ்பான்ஷன், இது வந்து சிட்டி ஏரியான்றதுனால விவசாய விரிவாக்கத்துக்கான வாய்ப்பு கம்மி தான், அப்ப இதுவும் வராது. ஃபார் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட், வீடுகள் கட்டப்பட்டாலும் இந்த குறிப்பிட்ட பகுதி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கப்பட்டதுனால ஆப்ஷன் டியும் வராது. அண்டர் த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், ஹூ இஸ் primarily ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி கழிவு மேலாண்மைக்கு முதன்மையாக பொறுப்பானவர் யாருன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், வேஸ்ட் ஜெனரேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ். ஆச்சரியமா இருக்கா? 2016 வருஷம் கொண்டு வரப்பட்ட இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் படி பாத்தீங்கன்னா கழிவுகளை உருவாக்கக்கூடிய நாம தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வீட்டு கழிவுகள் எல்லாம் பயோடிகிரேடபிள், மக்கிற குப்பை, நான் பயோடிகிரேடபிள், மக்காத குப்பைன்னு பிரிச்சு இந்த சோர்ஸை செக்ரிகேட் பண்றது, கொடுக்கறது நம்மளோட ஃபர்ஸ்ட் கடமை. நம்ம பிரிச்சு கொடுத்தாதான் நகராட்சியால அதை என்ன பண்ண முடியும், சரியா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சரி, இப்ப அதனாலதான் என்ன பண்றோம், நம்ம ஆப்ஷன் டி சூஸ் பண்றோம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, முனிசிபல் கார்பரேஷன், இவங்க குப்பைங்க எல்லாம் சேகரிச்சு கொண்டு போய் சேர்த்து அதை டிஸ்போஸ் பண்றதுதான் இவங்களோட பொறுப்பு. ஆனா முதன்மை பொறுப்பு, அதாவது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணல, முனிசிபல் கார்பரேஷனை சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி சொல்லுவாங்கல்ல, இவங்க வந்து ரூல்ஸை உருவாக்குவாங்க, அப்புறம் கண்காணிக்கிறவங்க தான் இவங்க. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இறங்கி என்ன பண்ண மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ இவங்களே என்ன பண்ண முடியாது, நம்ம சூஸ் பண்ண முடியாது. Which method is considered most effective for decomposing of plastic waste? நெகிழி கழிவுகளை மக்கச் செய்வதற்கு எந்த முறை மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ரீசைக்ளிங் தான். ஏன் ரீசைக்ளிங் பெஸ்ட்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கை இயற்கையா மக்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். மற்ற மெத்தட்ஸை விட இந்த ரீசைக்ளிங் மறுசுழற்சி பண்றப்பதான் பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் மறுபடி பயனுள்ள பொருளா மாறுது. இதனால புதுசா பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் உருவாக்கப்படுறது குறையும், சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இப்ப வந்து அதனாலதான் என்ன பண்றோம், ரீசைக்கிள் சூஸ் பண்றோம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏன் வராதுன்னு பாருங்க. இன்சனரேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எரிக்கிறது, எரிச்சு சாம்பலாக்குறது. பிளாஸ்டிக் எரிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா நச்சு வாயுக்கெல்லாம் வெளியேறி காற்று மாசுபாடு ஏற்படும். அதனால என்ன பண்ண முடியாது, இன்சனரேஷன் எரிக்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஃபில்லிங், நிலத்துல புதைக்கிறதுனால மண் மாசுபடும், அது மட்கிறதுக்கு என்ன ஆகும், ரொம்ப காலம் ஆகும். அதனால என்ன பண்ண முடியாது, லேண்ட் ஃபில்லிங்கும் சூஸ் பண்ண முடியாது. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் கழிவு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அப்ப இதுவும் என்ன பண்ணாது, வராது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The impact of nitrogen and phosphorus is seen in which types of waste management கேக்குறாங்க. நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸின் தாக்கம் எந்த வகையான கழிவு மேலாண்மையில் காணப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாட்டர் வேஸ்ட் தான். விவசாய நிலங்கள்ல இருந்து வெளியிடக்கூடிய அந்த எக்ஸசிவ் வாட்டர், அந்த உபரி நீர், ரன் ஆஃப் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ஏரி குளங்களை கலக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் நீர்நிலைகள்ல அதிகமா பாதிக்குது. இதனால பாசிகள், அந்த அல்கைகள்லாம் வளர்ந்து அதிகமா வளரும் போது உங்களுக்கு தண்ணியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் குறைஞ்சிடும். இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி இந்த சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, யூட்ரோபிகேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பத்தி. இதனாலதான் என்ன பண்றோம், வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்றோம், ஆப்ஷன் பி. மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட், இது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பிளாஸ்டிக், மெட்டல் போன்ற திடப்பொருள் சார்ந்ததுன்றதுனால இது என்ன பண்ண மாட்டோம், இதை சூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா இதுல வந்து நைட்ரஜன் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல நைட்ரஜன் இருக்கும். இதோட இம்பாக்ட் வந்து பெரும்பாலும் நீர்நிலைகள்ல தான், வாட்டர் பாடிஸ் தான் ரொம்ப பாதிக்குது. அதனால அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நம்ம சூஸ் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் பாத்தீங்கன்னா தொழிற்சாலை கழிவுகள்ல கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அதுல நைட்ரஜன் இல்ல பாஸ்பரஸ் தாக்கம் பொதுவா நீர் சார்ந்த பிரச்சனையாலதான் இருக்கு. அதனால இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் நம்ம சூஸ் பண்ண முடியாது. which is the first declared ராம்சார் சைட் in the world, உலகின்
உலகில் முதலில் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோபர்க் பெனின்சுலா, ஆஸ்திரேலியா. ராம்சார் ஒப்பந்தம் அடிப்படையில அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரநிலங்கள் வெட்லாண்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இது வந்து 1971 ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார் நகரத்துல கையெழுத்தாச்சு. ஆனா இந்த ஒப்பந்தத்துக்கு கீழே உலகத்திலேயே முதல்ல அறிவிக்கப்பட்ட தலம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த கோபக் தீபகற்பம், இந்த கோபக் பெனின்சுலா தான். இது 1974 வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள்னு பாத்தீங்கன்னா சிலிக்கா லேக், வேர்ல்டுன்னு கேட்டாங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோபக் பெனின்சுலா. இதே உங்களுக்கு இந்தியான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், சிலிக்கா லேக் அண்ட் கொலாடியோ நேஷனல் பார்க், இது ரெண்டுத்துல எது கொடுத்திருந்தாலும் அதுல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய இந்த சுந்தரவன டெல்டா, சுந்தர்பன் டெல்டா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்தியாவிலே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ராம்சார் பிளேஸ். மிகப்பெரிய ராம்சார் தலம்னு கேட்டாங்கன்னா லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் இன் இந்தியா. இந்த சுந்தரவன டெல்டாவை சூஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பசுமை குடில் விளைவின் தாக்கம் என்னன்னு கேட்கறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எர்த்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகும். சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் மீத்தேன், CH4 இந்த மாதிரியான வாயுக்கெல்லாம் பூமிக்குள்ளேயே தக்க வைக்குது. இதனால பூமியோட சராசரி வெப்பநிலை அதிகரிக்குது. இதனாலதான் நம்ம புவி வெப்பமடையுது. இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன பண்றோம், எர்த் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு இந்த ஆப்ஷன் சி சூஸ் பண்றது. மற்ற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸ் கூல்ஸ் டவுன், பூமி குளிர்ந்துச்சு அப்படின்னா அது பனிப்பாறைகளை உருவாக்கும். ஆனா இங்க நடக்கிறது அப்படியே அதுக்கு ஆப்போசிட், நமக்கு எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால. இப்போ அதனாலதான் என்ன பண்றோம், ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ண முடியாது. ஓசோன் லேயர் பிகம் திக்கர், ஓசோன் படலம் திக்கர்ன்றது தடிமன் ஆகிறது, தடிமன் ஆகாது. ஓசோன் லேயர் என்ன ஆகும், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால CFC குளோரோஃபுளோரோ கார்பன் வாயுக்கள்னால மெல்லிதாதான் ஆகும். அதனால என்ன பண்ணாது, ஆப்ஷன் பி சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி பாருங்க, சன்ஸ் எனர்ஜி டஸ் நாட் ரீச் த எர்த், இந்த சூரியனோட சக்தி எப்பவுமே பூமிக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால அந்த வெப்பத்தை வெளியே போக விடாம தடுக்குது. அதுதான் இதோட எஃபெக்ட். ரீச் ஆகிறத தடுக்காது, இது வந்தது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், வெளியே போக விடாம வச்சுக்கும். அதுதான் இந்த CFC பண்ணக்கூடிய வேலை. கொயட்டோ புரோட்டோகால் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங், கொயட்டோ நெறிமுறை பின்னூறு நோக்கில் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரிடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். அது என்ன கிரீன் ஹவுஸ் கேஸ், நம்ம பூமியை வெப்பமாக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு CO2, அப்புறம் மீத்தேன் CH4, இது மாதிரியான கேசஸ் எல்லாம் குறைக்கணும்னு 1997 ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த கொயோட்டோ அப்படின்ற இடத்துல போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட் தான் அது. அதனால கிளைமேட் சேஞ்சை தடுக்க இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை குறைக்கிறது தான் இதோட மெயின் எய்ம். அதனாலதான் என்ன பண்றோம், ரிடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆப்ஷனை சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட் டு குளோபல் வார்மிங், பின்வரும் வாயுக்களில் எது புவி வெப்பமயமாதலுக்கு அதிக அளவில் பங்களிக்கிறதுன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கார்பன் டை ஆக்சைடு CO2 தான். ஏன் நம்ம CO2 சூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிட்டத்தட்ட 60% மேல இந்த குளோபல் வார்மிங்க்கு ரீசனா இருக்கு. லைக் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய CO2,
அப்புறம் மரங்களை வெட்டுறதுனால ஆகக்கூடிய டீஃபாரஸ்டேஷன், இதனாலதான் வந்து உங்களுக்கு குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மீத்தேன், வாட்டர் வேப்பர் இதெல்லாமே கூட ஒரு ரீசனா இருந்தாலும் அவங்க கேட்கறது கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட்னு கேட்குறாங்க. அதனாலதான் என்ன பண்றோம், 60% கார்பன் டை ஆக்சைடுனால தான் ஆகுதுன்றதுனால CO2 சூஸ் பண்றோம். வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அபிகோ மூமெண்ட்? அபிகோ இயக்கத்தின் பிரதான நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கு ஒரு லாஜிக் சொல்றேன். நார்த் இந்தியாவில் சிப்கோ மூமெண்ட்னு ஒரு கேள்வி பட்டிருப்பீங்க. மரங்களை வெட்ட வர்றப்ப மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மரத்தை கட்டி பிடிச்சி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் முக்கியமாக கர்நாடகாவில் நடந்த மூமெண்ட் தான் இந்த அபிகோ மூமெண்ட் அப்படின்றது. அப்பிகோ அப்படின்னா கன்னட மொழியில கட்டி பிடிக்கிறதுன்னு அர்த்தம். 1983 கர்நாடகால இருக்கக்கூடிய சல்கனி அப்படின்ற கிராமத்துல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மரங்களை காப்பாற்ற இந்த போராட்டத்தை பண்ணாங்க. ஸோ இப்போ உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி, ப்ரொடெக்டிங் ஃபாரஸ்ட். இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்ல நீங்க ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா கர்நாடகாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு இயர்னு கேட்டாங்கன்னா 1983 சூஸ் பண்ணிக்கோங்க. ஹூ வாஸ் த ப்ராமினன்ட் லீடர் ஆஃப் த நர்மதா பச்சோ ஆந்தோலன்? நர்மதா பச்சோ ஆந்தோலன் இயக்கத்தின் முக்கிய தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர்லால் பககுனா அப்படின்றவங்க சிப்கோ மூமெண்டோட தலைவர். ஹெட்னு போட்டுக்கிறேன். ஆனா இங்க கேட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நர்மதா ரிவரை காப்பாற்ற நடந்த போராட்டம். இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேதா பட்கர். 1985 நர்மதா ஆற்றுல குறுக்க ஒரு டேம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்தார் சரோவர் டேம் கட்டி மக்கள் வாழ்விடத்தை இழக்கக்கூடாதுன்னு போராடினவங்க தான் இவங்க மேதா பட்கர் அப்படின்றவங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பாப்பா அம்டே அப்படின்றவங்க கூட இந்த இயக்கத்துல ரொம்ப முக்கியமான ஆள் தான். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சிங் அப்படின்ற ஒரு வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பத்தின டீட்டெயில்ஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியா இதுல இருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. Which women activist played a major role in the சிப்கோ மூமெண்ட்? சிப்கோ இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த பெண் ஆர்வலர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேதா பட்கர் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இங்க கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், கௌரா தேவி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1974 உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ரெனி கிராமத்துல கான்ட்ராக்டர்ஸ் மரங்களை வெட்ட வர்றப்ப கௌரா தேவி தலைமையில் 27 பெண்கள் ஒன்னா சேர்ந்து மரங்களை கட்டி பிடிச்சி தடுத்தாங்க. எங்களை வெட்டிட்டு அப்புறம் மரத்தை வெட்டுங்க அப்படின்னு தைரியமா நின்னாங்க. இந்த தைரியம் தான் சிப்கோ மூமெண்ட்டை உலகம் ஃபுல்லா கவனிக்க வச்சுச்சு. அதனாலதான் என்ன பண்றோம், கௌரா தேவின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். 1974 எந்த இடத்துல, உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ரெனி கிராமத்துல. சரி, இப்போ வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா லால் பககுனா பாத்தீங்கன்னா prominent leader of சிப்கோ. கௌரா தேவி பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் சிப்கோ மூமெண்ட். When was the Swachh Bharat
அபியான் லான்ச்டு ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல். மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்கான ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2014. இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 2014 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. மகாத்மா காந்தியோட 150வது நாளுக்குள்ள இருக்க 2019க்குள்ள இந்தியா சுத்தமாக்கணும் அப்படின்றதுதான் இந்த கிளீன் இந்தியா மிஷன் வரப்பட்டிருக்கு. எக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். சூழலியல் என்பது பின்வருவனவற்றுக்கு இடையேயான உறவுகளை பற்றிய ஆய்வு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்கானிசம்ஸ் அண்ட் தர் என்விரான்மெண்ட். ஒரு உயிரினத்துக்கும் அது வாழ்ற நிலம், நீர், காற்று மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த இன்டர் கனெக்ஷன் தான் எக்காலஜி அப்படின்றது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் எக்காலஜி அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவர்னு பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல் 1866. ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா ராம்டியோ மிஸ்ரா. இது தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் எக்காலஜி இன் இந்தியா யாரு? ராம்டியோ மிஸ்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீகம்போசஸ் இன் அன் எக்கோசிஸ்டம். ஒரு சூழல் மண்டலத்தில் சிதைப்புகளின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. டீகம்போசஸ் அப்படின்னாலே சிதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாக்டீரியா, ஃபங்கை இது மாதிரியான உயிரினங்கள் தான் இந்த வேலையை பண்ணுது. இறந்து போன விலங்குகள், அப்புறம் இந்த தாவரங்கள், டெட் ஆர்கானிசம்ஸை மக்க வச்சு அது திரும்ப மண்ணுக்கே சேர்த்துருது. அதுக்கு இப்போ கரெக்டான ஆன்சர் அப்போ என்ன வரும்? அதுக்கு பிரேக் டவுன் ஆஃப் டெட் ஆர்கானிசம்ஸ். இதுதான் எக்கோசிஸ்டமோட ரீசைக்ளிங் யூனிட்னு கூட நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லைன்னா பூமி முழுக்க குப்பையா தான் இருக்கும். வாட் டஸ் ஹேபிடேட் மீன். வாழ்விடம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஹேபிடேட்னா என்ன? இது தமிழ்ல வாழ்விடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் த என்விரான்மெண்ட் சூட்டபிள் ஃபார் லைஃப் ஆப்ஷன் ஏவை நிறைய பேர் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். என்விரான்மெண்ட் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. ஆனா ஹேபிடேட் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட உயிரினம், ஸ்பெசிபிக் ஆர்கானிசம் வாழக்கூடிய இடத்த மட்டும்தான் குறிக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட ஃபிஷ்ஷோட ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ்ஷோட ஹேபிடேட் போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷோட ஹேபிடேட் என்ன? கடல் தான், இல்ல ஆறு. ஒரு ஒட்டகத்தோட கேமலோட ஹேபிடேட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாலைவனம். ஸோ ஒரு ஸ்பெசிபிக் ஆர்கானிசம் எங்கே அது வீடுன்னு ஃபீல் பண்ணுதோ அதுதான் அதோட ஹேபிடேட். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஹோம் ஆஃப் அ ஸ்பெசிபிக் ஆர்கானிசம். ஒரு உயிரினம் சாப்பிட்றதுக்கு, வாழ்றதுக்கு, அப்புறம் இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் பண்ண எந்த இடம் உதவுதோ அதுதான் அதோட ஹோம், இல்லைன்னா ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஹோம் ஆஃப் த ஸ்பெசிபிக் ஆர்கானிசம். ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் மென் பை எக்காலஜிக்கல் நிச்சி. சூழலியல் வாழ்விடம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பசங்க நிறைய பேர் ஹேபிடேட்க்கும் நிச்சிக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட்கட் சொல்றேன். ஹேபிடேட்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு உயிரினத்தோட அட்ரஸ் எங்க இருக்கு. ஆனா நிச்சின்றது அந்த உயிரினத்தோட ப்ரொஃபஷன், அங்க என்ன வேலை பண்ணுது அப்படின்றது. இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த பொசிஷன் அண்ட் த ரோல் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் அன் எக்கோசிஸ்டம் அப்படின்றது. ஒரு எக்கோசிஸ்டம்ல அந்த உயிரினம் என்ன சாப்பிடுது, எது கூட போட்டி கம்பீட் பண்ணுது, அதோட வேலை என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது தான் இந்த நிச்சி அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மரத்துல ஹேபிடேட் பல பறவைகள் வாழலாம். ஆனா ஒவ்வொரு பறவைக்கும் வேற வேற பூச்சிய சாப்பிட பிடிக்கும். அதுதான் அந்த நிச்சி. இதனாலதான் எக்கோசிஸ்டம் பேலன்ஸா இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும்? ஒரு பூச்சி இல்ல ஒரு பறவையோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அப்படிலாம் ஆகாம இருக்கிறதுக்கு தான் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்செக்ட்ஸை சாப்பிட்டு பேலன்ஸா வச்சிருக்கு. The State of Global Climate 2024 report was published by which organization? உலகளாவிய காலநிலையின் நிலை 2024 என்ற அறிக்கை
எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, WMO, வேர்ல்டு மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதாவது உலக வானிலை ஆய்வு அமைப்பு. இவங்க தான் வருஷம் உலகத்தோட வெப்பநிலை எப்படி இருக்கு, பனிப்பாறைகள் எவ்வளவு உருகுது, கடல் மட்டம் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்றத ஒரு ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க WMOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு, ஹெட் குவார்ட்டர்ஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஜெனீவால இருக்கு. 2024 ரிப்போர்ட் படி அதுக்கு முன்னாடி வருஷம் 2023 தான் இது வரைக்கும் பதிவானதுலயே ரொம்ப வெப்பமான ஆண்டு, ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்ட் அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. Which Indian city was declared the first carbon neutral airport in April 2025? ஏப்ரல் 2025 முதல் கார்பன் நடுநிலை விமான நிலையமாக அறிவிக்கப்பட்ட இந்திய நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெங்களூர் தான். நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்த மைல்கல் எட்டி இருக்கு. கார்பன் நடுநிலை, கார்பன் நியூட்ரல் ஏர்போர்ட் அப்படின்னா அந்த ஏர்போர்ட் இயங்குறதுனால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு கூடுதல் பாதிப்பும் இல்லை. அதாவது அவங்க வெளியிடக்கூடிய கார்பன் அளவை விட அதை சமன் செய்ய அதிக மரங்கள் நடுறது, அப்புறம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முழுக்க சூரிய சக்தியால இயங்கக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்டு விமான நிலையம்னு கேட்டாங்கன்னா அது கொச்சி ஏர்போர்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்டு கொச்சி ஏர்போர்ட். லைஃப் மிஷன் இஸ் அன் என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை ஹூம்? லைஃப் மிஷன் என்பது யாரால் தொடங்கப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் முன்னெடுப்புன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணியிருக்காங்க, லைஃப் மிஷன் அப்படின்ற இந்த என்விரான்மெண்டல் இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யாரால லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால தான். நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தை எங்க தொடங்கினாங்கன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். 2022 குஜராத்ல இருக்கக்கூடிய எக்டா நகர்ல தான் என்ன பண்ணிருக்காரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. சுற்றுச்சூழலை காப்போம், அதை ஒரு இயக்கமா மாத்துவோம் அப்படின்றது தான் இதோட மைய கருத்து. Which country led the global biofuel alliance initiative at the G20 summit 2024? 2024 G20 உச்சி மாநாட்டில் உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டமைப்பு முன்னெடுப்பிற்கு எந்த நாடு தலைமை தாங்கியதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நம்ம இந்தியா தான். நம்ம இந்தியா தான் இந்த முன்னெடுப்பை தொடங்கி வழி நடத்தியிருக்காங்க. பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா இந்த உயிரி எரிபொருள் பயோஃபியூலை உலக அளவுல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தான் இது. இங்க உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸை உருவாக்கிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா. ஆனா 2024 G20 மாநாட்டை நடத்திய நாடு, ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது பிரேசில். உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்களா இல்ல யார் லீட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்றதையும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேர்டிங்ஸ்ல மிஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உயிரி எரிபொருள் அப்படின்னா என்ன? நம்ம விவசாய கழிவுகள், கரும்பு சக்கு, இதுல இருந்து தயாரிக்கப்படுற எத்தனால், இது மாதிரியான எரிபொருட்களை தான் நம்ம பயோஃபியூல்னு சொல்றோம். Gaseous pollutants can be controlled by dash. வாயு மாசுபடுத்திகளை இதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அட்சார்ப்ஷன் தான். இதை ஏன் அட்சார்ப்ஷன் சொல்றோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாயுக்களோ இல்ல திரவங்களோ ஒரு திடப்பொருளோட சாலிடோட மேற்பரப்புல போய் ஒட்டிக்கிற நிகழ்வுக்கு தான்
அட்சார்ப்ஷன் பேரு. தொழிற்சாலைகள்ல வர்ற நச்சு வாயுக்களை ஆக்டிவேட்டட் கார்பன் இந்த மாதிரியான பொருட்கள் வழியா செலுத்தி அதை அப்படியே ஒட்ட வச்சு தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த அட்சார்ப்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்றோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸ்னு மாத்தி நீங்க சூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா கவனிங்க, அது வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர். இது கூட நம்ம ஒரு கொஸ்டினா பார்ட்டிகுலேட் மேட்டர் பத்தி பார்த்திருக்கோம். அதாவது துகள்களை நீக்க தான் இது வந்து என்ன பண்ணும், இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் பயன்படும். ஆனா கேள்வி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கேசியஸ் வாயு பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம அட்சார்ப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பிஓடி இஸ் கனெக்டட் வித் டேஷ். பிஓடி இதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2, அதாவது ஆர்கானிக் மேட்டர் அண்ட் மைக்ரோப்ஸ். முதல்ல இந்த பிஓடி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய கரிம கழிவுகள், அதாவது ஆர்கானிக் மேட்டர், அங்க இருக்கிற நுண்ணுயிரிகள் மைக்ரோப்ஸ் சிதைக்கிறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதுதான் இந்த பிஓடி. ஸோ இங்க நமக்கு ஆர்கானிக் மேட்டரும் இருக்கு, அதை சிதைக்கக்கூடிய இந்த மைக்ரோப்ஸும் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், ஆப்ஷன் சி போத் 1 and 2 சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தண்ணியோட பிஓடி அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி ரொம்ப மாசடைஞ்சிருக்கு, ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கழிவுகள் அதிகமா இருந்தாதான் அதை சிதைக்க ஆக்சிஜனும் நமக்கு அதிகமா தேவைப்படும். The Chapman's cycle is related to. சாப்மேனின் சுழற்சி இதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன் படலம், அந்த ஓசோன் லேயர் எப்படி உருவாகுது, அதே மாதிரி அது எப்படி அழியுது அப்படின்றத விளக்குற ஒரு வேதியியல் சுழற்சி தான் இந்த சாப்மேன் சைக்கிள் அப்படின்றது. சூரியனோட இந்த புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் மூலமா ஆக்சிஜன் மூலக்கூறுகள் உடைஞ்சு ஓசோனா மாறுறதும் மறுபடியும் அது ஆக்சிஜனா மாறுறதும் ஒரு கண்டினியூஸ் சிச்சுவேஷன், ஒரு தொடர் நிகழ்வா என்ன பண்ணுவோம் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த சாப்மேன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் வந்து உருவாகிறதும் திரும்ப அது அழியறதும் திரும்ப என்ன ஆகும், கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். Which of the following is not an example of biomass energy? பின் வருவனவற்றில் எது உயிரி ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டி அல்லன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெட்ரோல் தான். ஏன் பெட்ரோல் அப்படின்னா, பயோமாஸ் அப்படின்னா என்ன, தாவரங்கள் விலங்குகள் இது மாதிரியான உயிரெல்லாம் இல்ல சமீபத்துல உயிரோட இருந்த பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து மாட்டு சாணம், விறகு, விவசாய கழிவுகள், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இதெல்லாம் வந்து நேரடியா இயற்கையில இருந்து நமக்கு கிடைக்குது. ஆனா பெட்ரோல் அப்படின்றது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைந்த தாவரங்கள் சிதைஞ்சு உருவான ஒரு ஃபாசில் ஃபியூல், புதை படிம எரிபொருள். இது பயோமாஸ்க்கு கீழே வராது. அதனால என்ன பண்றோம், பெட்ரோலை சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல இது இல்லாம ரெனோவபிள் அண்ட் நான் ரெனோவபிள் எனர்ஜி பத்தி என்ன பண்ணுவாங்க, நிறைய தடவை எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இதுல வந்து இந்த பயோமாஸ் அப்படின்றது உங்களுக்கு ரெனோவபிள் எனர்ஜில வரும். ரெனோவபிள் எனர்ஜின்றது என்ன, உங்களுக்கு திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியது. அப்ப வந்து இந்த பெட்ரோல்ன்றது உங்களுக்கு என்னது, பெட்ரோல் டீசல் இதெல்லாம் திரும்ப வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு டைம் பீரியட்ல என்ன ஆயிடும், தீர்ந்து போயிடும். இதை வந்து நான் ரெனோவபிள் சோர்ஸ்ல வரும். வாட் இஸ் த பிரைமரி ஃபியூயல் யூஸ்ட் இன் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்? அனல் மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் முதன்மை எரிபொருள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோல். இந்தியாவோட மின்சார தேவையை 50% மேல பூர்த்தி செய்யறது இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நிலக்கரியை எரிச்சு அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வச்சு தண்ணீரை கொதிக்க வச்சு ஸ்டீம் நீராவியை உருவாக்கி டர்பைனை சுழல வைப்பாங்க. அப்படி சுழல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Which of the following is a non-conventional source of energy? பின்வருவனவற்றில் எது மரபுசாரா ஆற்றல் மூலமாகும்னு கேட்குறாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜியை நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா
சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்களேன். ஒன்று கன்வென்ஷனல்ன்றது உங்களுக்கு மரபுசார் ஆற்றல், இன்னொன்று நான் கன்வென்ஷனல். மரபு சாரா ஆற்றல். இப்போ இந்த கன்வென்ஷனல் ஆற்றல் இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டுருவாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு கேட்டுருவாங்க. இல்லை நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் எது அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதில் என்ன இருக்கும், 3 கன்வென்ஷனல் சோர்ஸ்ல 3 இருக்கும், நான் கன்வென்ஷனல்ல 1 இருக்கும். அந்த நான் கன்வென்ஷனல் இருக்கக்கூடிய 1 தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்வென்ஷனல் அப்போ உங்களுக்கு வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ்னா என்ன, நான் கன்வென்ஷனல் சோர்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். கன்வென்ஷனல் அப்படின்றது காலங்காலமா நம்ம பயன்படுத்திட்டு வர்றது. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஒரு டைம் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா தீர்ந்துடும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இதே உங்களுக்கு நான் கன்வென்ஷனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இயற்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு தீர்ந்து போகாது, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால கன்வென்ஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா இது நான் ரெனோவபிள், தீர்ந்து போகக்கூடியது. இதே நீங்க வந்து நான் கன்வென்ஷனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெனோவபிள், உங்களுக்கு தீராம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கோல்ன்றது நிலக்கரி. இதை எரிச்சிங்கன்னா என்ன ஆகும், ஒரு டைம் பீரியட்ல நிலக்கரி இல்லாம தீர்ந்து போயிடும். அப்ப இது என்னது உங்களுக்கு ஒரு கன்வென்ஷனல் சோர்ஸ், இப்போ கோல் வராது. ஆப்ஷன் சி பாருங்க, நேச்சுரல் கேஸ். அண்ட் இப்போ டீசலும் பார்த்துட்டீங்கன்னா இது ரெண்டுமே இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியில இருந்து எடுக்கப்படுது. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும், இதுவுமே உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ஆனா இந்த விண்ட் எனர்ஜி பாருங்க, விண்ட் எனர்ஜி உங்களுக்கு தீருமா, காற்று என்னைக்காவது வீசாம இருக்குமா, இது இயற்கையே நமக்கு கொடுத்த வந்து ஒரு வரங்க. இது எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்ன ஆகாது, தீர்ந்து போகாது. அப்போ இது இதுல வரும், நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜில வரும். அதனால என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். சோலார் பேனல்ஸ் கன்வெர்ட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சூரிய தகடுகள் மின்னாற்றலாக மாற்றப்படுகின்றன. இதுல வந்து சோலார் பேனல்ஸ் எந்த எனர்ஜியை எடுத்து அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துதுன்னு கேக்குறாங்க. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி, இது வந்து பேட்டரிஸ்ல நடக்கக்கூடியது. மெக்கானிக்கல் எனர்ஜி பாத்தீங்கன்னா இது மோட்டார்ல ஜென்ரேட்டர் சம்பந்தப்பட்டது. நியூக்ளியர் எனர்ஜி பாத்தீங்கன்னா இது அணு உலைகள்ல வர்றது. ஆனா சோலார் பேனல் என்ன பண்ணுதுன்னா சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய வெளிச்சத்தை, சூரிய ஒளியை வாங்கி அதை நேரா கரண்டா, அதாவது மின்சாரமா மாத்துது. அப்போ சூரிய வெளிச்சம்ன்றது என்ன, சோலார் எனர்ஜி. அப்போ ஆப்ஷன் சி சூஸ் பண்ணிக்கலாமா. இப்போ வந்து நீங்க சோலார் பேனல்ல இருக்கக்கூடிய இந்த சிலிக்கன் செல்ஸ், அதாவது பிவி போட்டோ வோல்டாயிக் செல்ஸ், சூரிய ஒளியை மின்சாரமா மாத்துது. இதாங்க கான்செப்ட். when was the கங்கா ஆக்ஷன் பிளான் launched? கங்கை செயல் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1985. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 80களோட பாதியில, அதாவது 1985 அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் இந்த திட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தொடங்கி வச்சிருக்காங்க. கங்கை நதியில இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி அதோட தரத்தை உயர்த்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதான் இந்த கங்கா ஆக்ஷன் பிளான்றது 1985ல லான்ச் ஆயிருக்கு. வாட் இஸ் த பொல்யூஷன் மெஷர்மெண்ட் யூனிட் PM 2.5 ரெப்ரசன்ட்? PM 2.5 என்ற மாச அளவீட்டு அலகு எதை குறிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த PM அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட விரிவாக்கம் பாருங்க, பார்ட்டிகுலேட் மேட்டர். இதுதான் இந்த PM அப்படின்றதோட விரிவாக்கம். அதாவது காத்துல மிதக்கக்கூடிய மிகச்சிறிய துகள்னு அர்த்தம் இதுக்கு, பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னா. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிஎம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 2.5 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துகள்களோட அளவை குறிக்குது. இதோட கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பார்ட்டிகுலேட் மேட்டர் லெஸ் தென் 2.5 மைக்ரான்ஸ். 2.5 மைக்ரான்ஸ் அப்படின்றது எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம தலைமுடியை விட 30 மடங்கு சின்னது. இதனாலதான் இது நேரா நம்ம சுவாச பைக்குள்ள போய் பாதிப்பு ஏற்படுத்துது. 1 mm தான் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும், ஸ்கேல்ல வந்து ஒரு கோடு போட்டிருக்கோம், அதான் உங்களுக்கு 1 mm. 1 mmன்றது 1000 மைக்ரான். இவங்க சொல்லியிருக்கிறது 2.5 மைக்ரான் தான். அப்ப அந்த 1 mm 1000, இந்த ஒரு கோடை நீங்க 1000 கோடா பிரிக்கிறீங்கன்னா அந்த 1000 கோடுல இருக்கக்கூடிய 2.5 கோடு தான் 2.5 மைக்ரான்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Which is the largest nuclear power plant in India? இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் எதுன்னு கேக்குறாங்க.
இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான். இது வந்து உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இதோட வந்து உற்பத்தி திறன் பாத்தீங்கன்னா 2000 மெகாவாட். ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய இந்த தாராபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா இது மகாராஷ்டிரால இருக்கு. இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த தாராபூர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தாராபூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட். லார்ஜஸ்ட்னு கேட்டா உங்களுக்கு கூடங்குளம் தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் ப்ரொபோஸ்ட் அட் விச் லொகேஷன்? இந்தியாவின் முதல் மிதக்கும் அணுமின் நிலையம் எந்த இடத்தில் அமைய உத்தேசிக்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. நிலப்பரப்பு கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு கருதி தான் கடல்லையே அணுமின் நிலையத்தை அமைக்கிறது தான் இந்த தொழில்நுட்பம். ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இந்தியா இந்த முயற்சியில இறங்கியிருக்கு. இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மும்பை, கொச்சி, சென்னை இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடலோரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களா இருந்தாலும் இதுக்கான சரியான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விசாகப்பட்டினம் தான். ஆந்திரா மாநிலத்துல விசாகப்பட்டினத்துல தான் இந்தியாவோட முதல் மிதக்கும் அணுமின் நிலையத்தை அமைக்க திட்டமிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டோட எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யப்படுற ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கும். ஹூ டிஸ்கவர் த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்? பசுமை இல்ல விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. பசுமை இல்ல விளைவு அப்படின்னா என்ன? இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை பூமி தக்க வச்சுக்கிற ஒரு நிகழ்வு தான் அது. இதனாலதான் பூமி ஓரளவுக்கு வெப்பமா இருக்கு. ஆனா இது அதிகமா ஆகுறப்பதான் குளோபல் வார்மிங் அப்படின்ற ஆபத்து ஏற்படுது. இப்போ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், சார்லஸ் டார்வின், ஐசக் நியூட்டன் இவங்க 3 பேருமே மற்ற துறைகள்ல பெரிய ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜோசப் ஃபோரியர் தான். 1824லயே வளிமண்டலம் பூமியை ஒரு போர்வை மாதிரி பாதுகாக்குது அப்படின்ற இந்த சீக்ரெட்டை இவர் தான் முதல்ல உலகத்துக்கு சொன்னாரு. எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு நீங்க பார்த்தாலே உங்க ஞாபகத்துக்கு வர வேண்டிய பேரு இந்த ஜோசப் ஃபோரியர் தான். ஹூ ஃபர்ஸ்ட் யூஸ் த டேர்ம் எக்கோசிஸ்டம்? சூழல் மண்டலம் என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க. இயற்கையில உயிரினங்களுக்கும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சூழலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தான் நம்ம எக்கோசிஸ்டம்னு சொல்றோம். இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா 1935 அறிமுகப்படுத்தினவர் இந்த ஆர்தர் டான்ஸ்லே அப்படின்றவர் தான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா அப்போ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிக்கிறோம். மற்ற பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த இபி ஓடம், ஏர்னஸ்ட் ஹேக்கல், சார்லஸ் ஹில்டன் இவங்க எல்லாருமே சூழலியல்ல முக்கியமானவங்க தான். ஆனா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு முக்கியமானவர் ஆர்தர் டான்ஸ்லே தான். அதனாலதான் என்ன பண்றோம், ஆப்ஷன் பி சூஸ் பண்றோம். ஹூ கேவ் த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்? பல்லுயிர் பெருக்க மையம் என்ற கருத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்கிறாங்க. உலகத்துல அதிகப்படியான உயிரினங்கள் வாழ்ற ஆனா அழிவு பாதையில இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கருத்தை 1988ல முதல்ல சொன்னவர் நார்மன் மையர்ஸ். ஆப்ஷன் பி அதனாலதான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து நீங்க இந்த நார்மன் போர்லாக் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து உங்களுக்கு பசுமை புரட்சியோட தந்தைன்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். ஹூ கேவ் த கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்ற கருத்தை வழங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நார்மன் மையர்ஸ். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. When and where was the Forest Research Institute FRI established? வனாராய்ச்சி நிறுவனம் FRI எப்போது எங்கு நிறுவப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தோட தலைநகர்ல தான் இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1925 டேராடூன் தான். இந்தியாவோட பழமையான நிறுவனங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரிசர்ச் அப்படின்னு கேட்டாலே உங்க கண்ணு முன்னாடி வர வேண்டியது இந்த டேராடூன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.